ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. மீண்டும் ஒரு விசையாய் இந்த 102வது உபவாச ஜெபத்திலே வந்து கலந்து கொண்டிருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறோம். இன்னும் 4 தினத்துல கிறிஸ்து பிறப்பின் பண்டிகையை நாம் அனுசரிக்க இருக்கிறோம். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. சில நேரத்துல நம்ம யோசிக்கலாம், நம்மளுடைய சூழ்நிலை, நான் சந்தோஷமா இருக்க முடியல, பலவிதமான நான் நெருக்கத்துல இருக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். கர்த்தர் நல்லவர். ஆமென். நம்ம கர்த்தரை நாம் சார்ந்து இருக்கும்போது, நம்ம ஆரம்பத்துல பாடணும், நம்ம சிங்க கெபியில இருந்தாலும் அக்னி சூளையில இருந்தாலும் கர்த்தர் நம்மோடு கூட இருப்பாரே, ஆனால் எந்த தீங்கும் நம்மை அணுகாது. அதற்கு சாட்சி தான், அதனுடைய எவிடன்ஸ் தான் நம்ம கேட்ட இந்த சாட்சிகள். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிறது. எத்தனை பேர் ஆண்டவருடைய வசனத்தை கேட்க ஆயத்தத்தோடு வந்திருக்கிறீங்க? அல்லேலூயா. ஆமென். வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 20வது வசனம். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 20வது வசனம். கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். ஒரு விசை கூட நம்ம கண்களை மூடி இந்த வசனத்தை கர்த்தரிடத்துல சமூகத்துல ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இடைப்படுங்க என்று சொல்லி தலைகளை தாழ்த்தி ஒரு நிமிடம் ஜெபிப்போம். ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை நீங்க கிரயத்திற்கு கொண்டிருக்கிறீங்கப்பா. உம்முடைய விலையேற பெற்ற ரத்தத்தினால எங்களை மீட்டு கொண்டிருக்கிறீங்கப்பா. சிலுவையில் எங்களுக்காக சிந்தின ரத்தம் ஆண்டவரே எங்களை பரிசுத்தமாக்குவோம். ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளாக்குவோம். அப்பா பிதாவே என்று அழைக்கத்தக்கதான புத்திர ஸ்வீகாரத்தின் ஆவி எங்களுக்கு பெற்று தந்ததுமான ஆண்டவரே அந்த ஈவை ஆண்டவரே விசுவாசத்தினால் நாங்கள் ரட்சிக்கப்படவும், ஆண்டவரே விசுவாசத்தினால உம்முடைய ரத்தத்தினால நீதிமான்கள் ஆக்கப்படவும் கிருபை செய்தீங்களேப்பா. ஆண்டவரே நீர் தந்த இந்த சரீரத்தினாலோ, ஆண்டவரே நீர் தந்த உம்முடைய ஆவியினாலோ தேவனை நாங்கள் மகிமைப்படுத்த, ஆண்டவரே கர்த்தர் நீர் இந்த வசனத்தை கொண்டு எங்களோட கூட பேசும்படியா இடைப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய வசனம், உம்முடைய ஆளுகை, உம்முடைய பிரசனம் எங்களுக்குள்ளா இடைப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். மனிதனுடைய வார்த்தை அல்லப்பா, பேசுகிற என்னோடு கேட்கிற வந்திருக்கிற ஒவ்வொருவரோடு கூட, ஆன்லைன்ல பார்க்கிற ஒவ்வொருவரோடு கூட கர்த்தர் இடைப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். உபாகமம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வந்து வாசிக்கலாமா? உபாகமம் 6ஆம் அதிகாரம் 5வது வசனம். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. 3 காரியம் சொல்லியிருக்கிறது. முழு 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 இருதயம், முழு ஆத்துமா, முழு பலத்தோடு தேவனிடத்தில் அன்பு கூறுவாயாக. இங்க நம்ம 3 காரியங்களை பார்க்கிறோம். ஆவி, ஆத்துமா, சரீரம். முழு பலன் என்றது நம்மளுடைய பிசிக்கல் ஸ்ட்ரெங்த்தை குறிக்கிறது. நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரம். வேதத்துல நிறைய வார்த்தைகள் இருக்குது. உங்களுடைய உள்ளம், உங்களுடைய சிந்தை, உங்களுடைய மனது, உங்களுடைய இருதயம், உங்களுடைய ஆத்துமா. ஸோ அதனால இதை பத்தின முதலாவது ஒரு புரிதல் நமக்கு இருந்துச்சுன்னா, அது நமக்கு புரிதல் இருந்தால் நல்லா இருக்கும். அதை தொடர்ந்து நம்ம இந்த வசனத்தை தியானிக்கவும் அது ஏதுவாக இருக்கும். என்னோட கூட ஒரு பாஸ்டர்
பேசும்போது அவர் பகிர்ந்து கொண்ட இந்த காரியங்கள் நான் அவர்கிட்ட சொல்லியிருந்தேன். பாஸ்டர், நான் என்னுடைய மெசேஜ்க்கு நான் இதை யூஸ் பண்ணிக்கிறேன் பாஸ்டர், எனக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்ட்டு. இது கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் முதலாவது, சரீரம் அப்படின்னா நம்மளுடைய பிசிக்கல் பாடி, நம்முடைய மாமிசம், இது நம்ம எல்லாருக்கும் தெரியும். பட் ஆத்துமா அப்படின்னா என்னது? உங்களுடைய புரிதல் என்னன்றதை கொஞ்சம் சொல்றீங்களா? இதுல எதுவுமே தப்பு இல்லை, எதுவுமே கரெக்ட் இல்லை, அதனால ஃபீல் ஃப்ரீ. ஆத்துமா அப்படின்னு நம்ம வேதத்துல குறிக்கிறது நம்மளோட என்னது? உள்ளான மனிதன். ஓகே, அப்புறம் மனது. ஓகே, வேற தேவனோட கூட பேசுறது. ஓகே, சித்தம், மனசாட்சி. ஓகே, ஆவினா என்னது? ஆத்துமாவுக்கு நம்ம மனசாட்சின்னு சொல்றோம், ஆவின்னு மனசாட்சின்னு சொல்றோம். ஆவினா மைண்டுன்னு சொல்றோம், ஆவினா மூச்சுன்னு சொல்றோம். வேற வேற பேசுறது தான். ஓகே, உள்ளான மனிதன். ஓகே, சோ ஆவி ஆத்மா நம்ம பல நேரங்களை நம்ம கன்ஃபியூஸ் பண்றோம். இதை நம்ம தெளிவா புரிஞ்சுட்டோன்னா ஆவிக்குரிய காரியங்கள் எது, சரீரத்துக்குரிய காரியங்கள் எது, ஆத்மாவுக்குரிய காரியங்கள் எது அப்படின்றத நம்ம தீர்மானிக்க அது ஏதுவாயிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால நோட் பண்றவங்க நோட் பண்ணலாம், கேட்கிறவங்க கேட்டுக்கோங்க. நம்முடைய ஆத்துமா அப்படின்னு சொல்றது நம்முடைய சோல், நம்முடைய மைண்ட், மனசு, நம்முடைய வில் பவர், சுய சித்தம் அப்படின்னு சொல்றது, நம்மளுடைய அறிவுத்திறன், இன்டெலிஜென்ஸ், நம்முடைய உணர்ச்சி, நம்முடைய ஃபீலிங்ஸ், நம்முடைய சிந்தனை, நம்முடைய தாட்ஸ், நம்முடைய உள்ளம், மனசாட்சின்னு சொல்றோம் இல்லையா, கான்சைன்ஸ். இது எல்லாமே நம்முடைய ஆத்மாவை குறிக்கிறது. வேதத்துல எங்கெல்லாம் இந்த ரெஃபரன்ஸ் வருதோ இது நம்முடைய ஆத்மாவை குறிக்கிறது. சரி, அப்போ ஆவியை குறிக்கிறது என்ன அப்படின்னா, ஆவின்றது லிட்ரல் மீனிங், ஆவின்றது ஸ்பிரிட் இல்லையா, இருதயம், ஹார்ட், உள்ளான மனிதன், இன்னர் மேன், ஆவி மனிதன், ஸ்பிரிச்சுவல் மேன். இது எல்லாமே நம்முடைய ஆவியை குறிக்கிறது. இது ஏன் இப்போ நான் சொல்றேன் அப்படின்னா, நம்ம வாசிக்க கேட்ட 1 கொரிந்தியர் 6:20 தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள் என்று வேதம் சொல்லி இருக்கிறது. 1 கொரிந்தியர் 6:15 எடுத்து வாசிச்சீங்களானால், உங்கள் சரீரங்கள், உங்களுடைய சரீரம், நம்முடைய பாடி கிறிஸ்துவின் அவயவமாய் இருக்கிறது. 6:19 ஒன்று வாசிக்கலாமா? நம்முடைய சரீரம் ஆமென். நம்முடைய சரீரம் பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்று 6:19 சொல்லி இருக்கிறது. 15 சொல்லி இருக்கு, நம்முடைய சரீரம் கிறிஸ்துவின் அவயவங்கள், பார்ட் ஆஃப் அவர் பாடி, பார்ட்ஸ் ஆஃப் காட்ஸ் பாடி. 19 பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்று. இந்த சரீரத்தை நம்ம தூய்மையா வச்சுக்கிறோமா? பிசிக்கலா பார்த்தா நம்ம குளிக்கிறோம், முகம் கழுகுறோம், கை கால் கழுகுறோம். நமக்கு எல்லாருக்கும் தெரியும், இந்த கோவிட் காலகட்டங்கள்ல இதுவரைக்கும் இல்லாத அளவு சுத்தமா நம்ம வாழ்க்கையில இருந்திருப்போம்னா ஒரு 2 வருஷம் இருந்திருப்போம் இல்லையா? வெளியில போயிட்டு வந்தா கை கழுவோம், வெஜிடபிள்ஸ் வாங்கினா கை கழுவோம், பணத்தை கையில தொடுறதுக்கு நம்ம யோசிச்ச காலம்னா அந்த கோவிட். ஓகே, இது பிசிக்கலி. காலையில் ஏஞ்சோடனே குளிக்கணும், டிவியில சொல்லுவாங்க லைஃப் பாய்ல குளிச்சோன்னா 99.99% ஜெர்ம்ஸ் அழிச்சிடும். அப்போ அந்த அட்வர்டைஸ்மெண்ட்ல ஒரு ஜெர்ம் காமிச்சு தான் இருப்பாங்க. இது நம்முடைய சரீரத்துல வெளிப்பிரகாரமான நம்ம சுத்திகரிக்கிற ஒரு காரியம். ஆனா நம்மளுடைய சரீரம் எப்போ சுத்தமா இருக்கும் அப்படின்னா, நம்ம செய்கிற காரியங்கள்னாலதான் நம்ம எந்த அளவு நம்ம பரிசுத்தமா இருக்கிறோம் அப்படின்றத நம்ம மற்றவர்களால அதை பார்க்க முடியும். ஆண்டவர் நம்ம அப்படிதான் பார்க்க விரும்புறார். ஆனா இந்த மாம்சம்ன்றது அதனுடைய ஓன் ஸ்ட்ரெங்தால எந்த காரியமும் செய்ய முடியாது. ஆத்துமாவினாலேயும் ஆவியினாலேயும் தான் ஏவப்பட்டு தான் ஒவ்வொரு காரியங்களும் செய்கிறதா இருக்கிறது. ஸோ
வேதம் இப்படியாக சொல்ல இருக்கிறது, மாம்ச சிந்தை, ரோமர் 8ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல மாம்ச சிந்தை மரணம். அந்த வசனம் வந்து படிக்கலாமா யாராவது? மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். திரும்பவும் உங்களுக்கு நான் 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை ஞாபகப்படுத்துற, உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். ரோமர் 8:6 சொல்லியிருக்கிறது, மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம்னு. இங்க சிந்தைன்னு வர்றது நம்முடைய ஆத்துமாவை குறிக்குது. இப்ப நான் ஆவி, ஆத்துமா, சரீரம் 3 காரியம் சொன்னேன் இல்லையா? நம்முடைய சரீரம், நம்முடைய ஃபிளஷ் எப்பவுமே நம்முடைய ஆத்மாவோடு கூட போராடி கொண்டே இருக்கு. அதனுடைய விளைவுதான் நம்ம பரிசுத்தமா ஜீவிக்கிறதும் பாவம் பரிசுத்தம் இல்லாமல் ஜீவிப்பதும். நம்முடைய ஆத்துமான்னு சொல்றது அது ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி, அப்படிதான் சொல்றாங்க. நீங்க அதை என்ன ஃபீட் பண்றீங்களோ அதை அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ ஸ்பாஞ்ச் எப்படி ஒரு பக்கெட்லயோ ஒரு தண்ணியில நீங்க அதை முக்குனீங்கன்னா அந்த தண்ணி அதை அப்சர்வ் பண்ணிக்கும். அதே மாதிரிதான் உங்களுடைய ஆத்துமா. நீங்க எதால உங்களுடைய ஆத்துமாவை நிரப்புறீங்களோ உங்களுடைய சரீரம் அதை ரிஃப்ளெக்ட் பண்ணும். அப்படிதான் வேதம் சொல்லுகிறது. அதான் அதனுடைய அடிப்படையும் கூட. ரோமர் 8ஆம் அதிகாரம்ல 7-8 வசனத்தையும் நம்ம தொடர்ந்து வாசிக்கலாமா? மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. ஆமேன். கீழ்ப்படியாமையை உண்டு பண்ணோம். ஆமேன். அடுத்து, மாம்சத்திற்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாயிருக்க மாட்டார்கள். மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை, மாம்சத்திற்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாயிருக்க மாட்டார்கள். இது வேதம் நம்மளுக்கு திட்டமும் தெளிவுமாய் சொல்லுகிறது. ஓகே, அப்போ மாம்சத்தின்படி நம்ம நடக்கிறோம்னா அது ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியமா இருக்கிறதுனா, அப்போ மாம்சத்தின்படி நம்ம நடக்காம இருக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்? இததான் இந்த நாள்ல நம்ம பிரதானமா தியானிக்க போறோம். இதற்கு ஒரு 2 காரியங்கள் இருக்குது. இந்த மாம்ச சிந்தை, ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் என்னெல்லாம் இருக்கிறது, இதை நம்ம எப்படி மேற்கொள்ளணும், இதை தான் நம்ம இந்த நாள்ல தியானிக்க போறோம். 2 காரியங்கள். 1 மாம்சத்தின் கிரியை, அதுக்கு அடுத்தது கேடான சிந்தை. இதை நம்ம சரி பண்ணிட்டோம்னா நம்ம பரிசுத்தமா வாழ்றது ஈஸி. ஆண்டவருக்கு பிரியமா வாழ்றது ரொம்ப ஈஸி. ஆண்டவருக்கு பிரியமா வாழ கர்த்தர் நம்மை இந்த வசனத்தின் மூலியமாய் இடைப்படுவாராக. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 16 20வது வசனம் வரைக்கும் வாசிக்கலாமா? ஆமென். துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுவான வெறி கொள்ளாமல் ஆவினாலே நிறைந்து சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி நம்முடைய கர்த்தராகிய. ஒரு நிமிஷம், சாரி, கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் எடுக்கிறீங்களா? மன்னிக்கணும், கலாத்தியர் 5ஆம் அதிகாரம். மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாயிருக்கின்றன. அவையாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லிசூனியம், பகைகள், வாசிங்க, விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்போதும் உங்களுக்கு சொல்கிறேன். ஆமென். நம்ம ரோமர் 8ஆம் அதிகாரம் 8வது வசனம் இப்படி சொல்லி இருக்கிறது, மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாயிருக்க மாட்டார்கள் என்று. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் அந்த 20வது வசனத்தை திருப்பியும் வாசிக்கிறீங்களா?
அடுத்த வசனம். ஓகே, நம்ம அநேக மெசேஜஸ் நம்ம இந்த டாபிக் டச் பண்ணி நம்ம கடந்து போறது உண்டு. அநேக தடவை நம்ம இந்த பைபிள் வாசிக்கும் போதோ நம்ம இதை டச் பண்ணிட்டு நம்ம தாண்டி போயிடுவோம். பட் ஆண்டவர் திட்டமும் தெளிவுமாய் சொல்லியிருக்கிறார். தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே நம்ம பிரவேசிப்பதற்கு தடையா இருக்கிற ஒரு காரியம் என்னன்னா இந்த மாம்சத்தின் கிரியை. இந்த மாம்சத்தின் கிரியையை நம்ம மேற்கொள்ளணும்னா முதலாவது நம்ம நாமே பரிசோதித்து பார்க்கணும், நமக்குள்ள இந்த கிரியை இருக்கிறதா, காணப்படுதா அப்படின்னு. நான் முதலாவது என்னுடைய ஃபர்ஸ்ட் ஜாப் நான் சேரும்போது அங்கே கம்யூனிகேஷன் ட்ரைனிங் கொடுத்தாங்க. இந்த கம்யூனிகேஷன் ட்ரைனிங் கொடுக்கும்போது டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ட்ரைனிங் கொடுப்பாங்க. அதில் ஒன்று, நம்ம முன்னாடி இருந்து பேசணும், அந்த ட்ரெயினர் இல்லை மற்ற சக ஊழியர்கள் அவங்க நம்மளை அசஸ் பண்ணி நம்மளை பற்றின ஒரு ஃபீட்பேக் கொடுப்பாங்க, நம்ம எப்படி பேசுகிறோம் அப்படின்னு. அப்போ எனக்கு ஒருத்தங்க கொடுத்த ஃபீட்பேக், நான் இங்கிலீஷ் பேசும்போது நான் ஃப்ரீக்வெண்ட்டாக அப்போ யூஸ் பண்ணிட்டு இருந்த வார்த்தை நான் சொல்லும் போது ஓகேன்னு நான் சொல்லிகிட்டே இருப்பேன். அதை அவங்க நோட் பண்ணி சொன்னாங்க. அது வரைக்கும் எனக்கு தெரியாது நான் அந்த மாதிரி என்னுடைய சென்டென்ஸ்லையோ நான் பேசும்போது நான் ஓகேன்ற ஒரு வேர்டு நான் யூஸ் பண்ணுறேன்றதே எனக்கு தெரியாது. பட் நான் அதை ஒரு ஃபில்லராக நான் யூஸ் பண்ணிகிட்டே இருந்தேன். அப்படி நான் எதுக்கு சொல்ல வந்தேன்னா, நாமளே நிதானித்து பார்க்க கடவும்னு சொல்லி நம்மளுடைய ஃபர்ஸ்ட் சண்டேலையோ இல்லைன்னா ஒரு காத்திருப்பு கூட்டத்திலையோ நம்மளுடைய சர்ச்சில் பாஸ்டர் சொல்லுவாங்க, நம்ம அப்போது ஆண்டவரே நான் எதாவது தப்பு செஞ்சிருந்தா மன்னிச்சிடுங்க அப்படின்னு நம்ம கேட்போம். ஆனால் மாம்சத்தின் கிரியை வெளியரங்கமாக இருக்கிறது. இதில் நான் நோட் பண்ணியிருக்கிறது ஒரு 17 காரியங்கள். தமிழ் பைபிளில் இருக்கிறது ஒரு 17 காரியங்கள், இங்கிலீஷ் பைபிளில் ஒரு 15 காரியங்கள் மென்ஷன் ஆகிருக்கு. இதை விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், இது ஒரு கேட்டகரியா பிரிக்கலாம். இந்த மாம்சத்தின் கிரியை 4 கேட்டகரியா பிரிக்கலாம். ஒன்று சென்சுவல் சின்ஸ் ஆர் செக்ஷுவல் சின்ஸ். அடுத்தது ரிலீஜியஸ் சின்ஸ், எதெல்லாம்னா விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம். அப்புறம் இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ், பகை, விரோதம், வைராக்கியம், கோபம், சண்டை, பிரிவினை, மார்க்க பேதம், பொறாமை, கொலை, சோஷியல் சென்ஸ், வெறிகள், கலையாட்டுகள். சென்சுவல் சென்ஸ் சாதாரணமாக சொல்லுவாங்க மெசேஜ் கொடுக்கும்போது, ஓகே இது நம்ம செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது போயிடுவோம். ரிலீஜியஸ் சென்ஸ், ஓகே இது நம்ம செய்ய மாட்டோம் அடுத்தது போயிடுவோம். இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ், சோஷியல் சென்ஸ். நம்ம இதை மேலோட்டமாக தான் நம்ம இதை இன்னைக்கும் பார்க்க போகிறோம். பட் ஸ்டில் வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விபச்சாரம், ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு காரியம்னா அதுதான் வேசித்தனம். அடல்ட்ரி ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம். இந்த பாவம் செய்தவங்க பரலோகத்துல பிரவேசிக்கவே முடியாது என்று வேதம் சொல்லி இருக்கிறது. ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்த்தாலே அவனோடு விபச்சாரம் செய்தாயிற்று என்று வசனம் சொல்லி இருக்கிறது. ரிலீஜியஸ் சின்ஸ், விக்கிரக ஆராதனை, பில்லி சூன்யம். உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர், என்னை இல்லாமல் உங்களுக்கு வேற தேவன் வேண்டாம் என்று சொன்ன கர்த்தர். இந்த நாள்ல நான் ப்ரேயர் ரிக்வெஸ்ட்ல சொன்னது போல நம்முடைய வாலிபர்களை எடுத்துக்கலாம். ஒரு கிரிக்கெட் கிரேஸ், ஒரு முன்னாடி சச்சின் டெண்டுல்கரை ஒரு கடவுளா பார்த்த காலம், அப்படி பார்த்த நாடு இந்த நாடு. எனக்கு ஞாபகம் இருக்கு, நாங்க சின்னதுல இருக்கும் போது அந்த அளவு கிரிக்கெட் ஃபேன்ஸ். நான் என்னோட பயங்கர கிரிக்கெட் ஃபேன். எங்க அண்ணன் ஆல்மோஸ்ட் எல்லா கிரிக்கெட் மேட்சும் நாங்க பார்ப்போம். ஒரு பால் விடாம டெஸ்ட் மேட்ச் கூட நாங்க அப்படி பார்ப்போம். இந்த லென்டேஸ் டைம்ல 40 நாள் எங்க அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா டிவி மூடி வச்சிடுவாங்க. எங்களுக்கு நினைவு தெரிஞ்ச நாள் வரைக்கும் எங்கள் வீட்டுல கேபிள் கனெக்ஷன் கொடுத்ததே கிடையாது. அப்படியும் ஏதாவது இந்தியா மேட்ச் இருக்கும் போது அந்த தூர்தர்ஷன்ல போடுவான். கொஞ்சம் பெருசாகி நாங்க பாலிடெக்னிக் இன்ஜினியரிங் படிக்கும்போது சம்மர் டைம் அந்த செமஸ்டர் ஹாலிடேஸ்ல மட்டும் 1 மந்த்துக்கு கேபிள் கனெக்ஷன் கொடுப்பாங்க. அப்படிதான் இருந்துச்சு. பட் இந்த மாதிரி நாங்கள் கிரிக்கெட் ரொம்ப கிரேசியா பார்ப்போம். எனக்கு ஞாபகம் இருக்கு, ஹிக்கிம் பாத்தம்ஸ், மவுண்ட் ரோட்ல இருக்க ஹிக்கிம் பாத்தம்ஸ், அங்கே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இந்த ஸ்டெப்ஸ்ல உட்காந்து சச்சின் டெண்டுல்கருடைய ஆட்டோபயோகிராஃபி நாங்கள் படிச்சிருக்கோம். நாங்கள் ஸ்கூல் புக்ஸ் படிப்போன்ற தவிர மற்றபடி எந்த மேகசின்ஸ்லாம் படிக்கிற பழக்கம் இல்லை. ஆனால் அங்கே உட்காந்து நம்ம அவ்வளோ நேரம் உட்காந்து அந்த சச்சினை பற்றின அந்த மேகசினை படிக்கிறோம். என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா,
நம்மளுடைய ஃபோக்கஸ் எப்படியா இருக்கு. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, நான் டிசிஎஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு குரூப் ஆஃப் பசங்க என் கூட ஒர்க் பண்ற, எனக்கு கீழே ஒர்க் பண்ற ஃப்ரெஷர்ஸா ஜாயின் பண்ணவங்க எல்லாரும் ஒரு ஷிஃப்ட் பெர்மிஷன் கேட்குறாங்க. எதுக்குன்னா, அன்னைக்கு ஒரு சினிமா, ஒரு ஆக்டருடைய, பெரிய ஆக்டருடைய படம் ரிலீஸ் ஆகுது, ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன சொல்ல வரேன்னா, நம்முடைய கிரேஸ் எப்படி இருக்கிறது, இதுவும் ஒரு விதமான விக்கிரக ஆராதனை தான். ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் மகிமையும் நம்ம வேற யாருக்காவது எதுக்காவது நம்ம கொடுத்தோம்னா அதுவும் ஒரு விக்கிரக ஆராதனை தான். பில்லி சூனியம். அடுத்தது இன்டர்பர்சனல் சின்ஸ். திருப்பியும் சொல்றேன், பகை, விரோதம், வைராக்கியம், கோபம், சண்டை, பிரிவினை, மார்க்கபேதம், பொறாமைகள், கொலைகள். நம்ம யாராவது நம்ம சொல்ல முடியுமா நமக்குள்ள இந்த எந்த பாவமும் இல்லை என்று? பைபிள்ல ஒருவேளை சொல்லியிருக்கு, நீங்கள் கோபப்பட்டாலும் பாவம் செய்யாதிருங்கள் என்று. சண்டை, வைராக்கியம், விரோதம், பகைகள். நம்ம குடும்பத்துல நம்ம யோசிக்கிறோம் இல்லையா, கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்குமான பிரச்சனை, சகோதர சகோதரிகளுக்குள்ளான பிரச்சனை, உறவினர்களுக்குள்ள பிரச்சனைன்னு. இந்த கேட்டகரி நம்மளோட இன்டர்பர்சனல் சின்ஸ். நம்ம இந்த காரியங்களை சரி பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய உறவுகள், நம்முடைய இந்த உலகத்துல நம்ம வாழ்ற இடத்துல நம்ம இன்னும் பீஸ்ஃபுல்லா சமாதானமா ஜீவிக்க அது ஏதுவா இருக்கும். சோஷியல் சின்ஸ், வெறிகள், களியாட்டுகள்னு. இந்த மாம்சத்தின் கிரியை என்ன பண்ணுதுன்னா நம்மளுடைய ஆவியோடு போராடி கொண்டே இருக்கிறது. இது ஓயாம நடக்கிற போராட்டம். இதான் பவுல் சொல்றார், யார் இந்த மரண சரீரத்தின்று நம்ம என்னை விடுவிப்பார்ன்ற மாதிரி. இந்த ஓயாம நடக்கிற இந்த மாம்சத்தின் கிரியை இது ஒண்ணு. அடுத்தது ரோமர் 1 28 32 வசனம் வாசிக்கலாமா? தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தார். அவர்கள் சகலவித அநியாயத்தினாலும் வேசித்தனத்தினாலும் துரோகத்தினாலும் பொருளாசையினாலும் குரோதத்தினாலும் நிறையப்பட்டு பொறாமையினாலும் கொலையினாலும் வாக்குவாதத்தினாலும் வஞ்சகத்தினாலும் வன்மதியினாலும் நிறைந்தவர்களுமாய் புறங்கூறுகிறவர்களுமாய் அவதூறு பண்ணுகிறவர்களுமாய் தேவ பகஞ்சருமாய் திராக்கிரதம் பண்ணுகிறவர்களுமாய் அகந்தை உள்ளவர்களுமாய் வீம்புக்காரருமாய் பொல்லாதவைகளை யோசித்து பிணைக்கிறவர்களுமாய் பெற்றாருக்கு கீழ்ப்படியாதவர்களுமாய் உணர்வில்லாதவர்களுமாய் உடன்படிக்கையை மீறுகிறவர்களுமாய் சுபாவ அன்பில்லாதவர்களுமாய் இணங்காதவர்களுமாய் இரக்கம் இல்லாதவர்களுமாய் இருக்கிறார்கள். இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் மரணத்துக்கு பாத்திரராய் இருக்கிறார்கள் என்று தேவன் தீர்மானித்த நீதியான தீர்ப்பை அவர்கள் அறிந்திருந்தும் அவைகளை தாங்களே செய்கிறதும் அல்லாமல் அவைகளை செய்கிற மற்றவர்களிடத்தில் பிரியப்படுவர்களுமாய் இருக்கிறார்கள். ரோமர் 8:8 சொல்லியிருக்கிறது, மாம்சத்திற்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள் என்று. எபேசியர் 5:21 சொல்லியிருக்கிறது, பரலோக ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியாது என்று. மாம்சத்தின் கிரியை நமக்குள்ள செயல்படுமே ஆனால் கேடான சிந்தையினால் நிறைப்புப்பட்டவர்களாய் ரோமர் 1 சொல்லியிருக்கிறது, இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் மரணத்திற்கு பாத்திரராய் இருக்கிறார்கள் என்று. இந்த மாம்சத்தின் கிரியை, இந்த கேடான சிந்தை, இது ரெண்டும் நமக்குள்ள ஒரு கான்ஸ்டன்டா ஒரு வார் நமக்குள்ள கிரியேட் பண்ணிட்டே இருக்குது. நம்முடைய ஆத்மாவையும் நம்மளுடைய மாமிசத்தையும். நான் முன்னாடியே சொன்னேன், நம்மளுடைய ஆத்மான்றது ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி. நீங்க எதை ஃபீட் பண்றீங்களோ அதை தான் அதை அப்சர்வ் பண்ணிக்கணும். அதனுடைய ரிஃப்ளெக்ஷன் தான் நம்முடைய பாடி, நம்முடைய சரீரம். இந்த ஆத்மாவில், இந்த சிந்தையில, இந்த கிரியை இப்ப நான் சொன்னது, விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகை, விரோதம், வைராக்கியம், கோபம், சண்டை, பிரிவினை, மார்க்கபேதம், பொறாமை, கொலைவெறி, களியாட்டுகள், சகலவித அநியாயம், வேசித்தனம், துராகிரகம், பொருளாசை, குரோதம், பொறாமை, கொலை, வாக்குவாதம், வஞ்சகம், வன்மம், புறங்கூறுகிறது, அவதூறு பண்ணுகிற காரியங்கள், தேவ பகைஞர், துராகிரதம் பண்ணுகிறவர்கள், வீம்புக்காரர், அகந்தை உள்ளவர்கள், பொல்லாதவைகளை யோசித்து பிணைக்கிறவர்கள், பெற்றோருக்கு கீழ்ப்படியாதவர்கள், உணர்வில்லாதவர்கள், உடன்படிக்கைகளை மீறுகிறவர்கள், சுபாவ அன்பில்லாதவர்கள், இணங்காதவர்கள், இரக்கமில்லாதவர்கள். இவ்வளவு காரியம் இருக்கு. இந்த ரோமர்
1 அதிகாரம் 28-32 வரைக்கும் பார்க்கும்போது கிட்டத்தட்ட நான் நோட் பண்ணியிருக்கிறது ஒரு 23 காரியம். அதையும் இந்த மாம்சத்தின் கிரியை, இந்த கேடான சிந்தையை நான் கம்பேர் பண்ணும்போது சிமிலாரிட்டிஸ்ன்னு பார்த்தா அந்த வேசித்தனமும் பொறாமையும் கொலை மட்டும்தான். பாக்கி எல்லாம் டிஃப்ரெண்டா. பட் ஸ்டில் ஒரு ப்ராப்ளமை பிரேக் டவுன் பண்ற மாதிரி நம்முடைய கிரியைகளை, நம்முடைய சிந்தனைகளை பிரேக் டவுன் பண்ணி காமிக்கிறது. சில காரியம் நம்ம நினைக்கலாம், இது we take things for granted. இது பரவாயில்ல, இது ஒரு பிரச்சனை இல்லை, ஏதோ கோபத்துல பண்ணிட்டேன், தெரியாம பண்ணிட்டேன், நானும் மனுஷன் தானே, நான் கோபம் பட்டுட்டேன் அப்படின்னு சொல்லலாம். ஆண்டவர் சொல்ற, கோபம் பட்டாலும் பாவம் செய்யாதிருங்கள்னு. பெற்றோருக்கு கீழ்ப்படியாதவர்கள்னு போட்டுட்டு ரோமர் 1 கடைசியில 32 சொல்லி, இப்படிப்பட்டவர்களை செய்கிறவர்கள் மரணத்துக்கு பாத்திரவான்களா இருக்கிறார்கள். பெற்றோருக்கு கீழ்ப்படித ஒரு காரியம் நம்ம பிள்ளைகளிடத்துல நம்ம சொல்லி வளர்க்குற ஒரு காரியம் இருக்கு. பெற்றோருக்கு கீழ்ப்படினோம். இங்கிலீஷ்ல சொல்லி இருக்கிறது, ஹானர் யுவர் பேரண்ட்ஸ், ஹானர் யுவர் ஃபாதர் அண்ட் யுவர் மதர். உன் பெற்றோர், தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக அப்படின்னு. எத்தனையோ குடும்பங்கள்ல பாத்தீங்கன்னா அந்த தகப்பனையோ தாயோ பிள்ளைகள் கை நீட்டி அடிக்கிற சூழ்நிலையெல்லாம் இருக்கு, கை ஓங்குற காரியம் இருக்கு. ஒரு 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 ஸ்டேஜுக்கு மேல வளர்ந்த பசங்க பெற்றோரை அவங்க இவங்களுடைய நாலேஜ் லெவலை விட அவங்க பெற்றோருடைய நாலேஜ் லெவல் கம்மியா இருக்கிறதா நினைச்சு அவங்க அப்படிதான் ட்ரீட் பண்ணுவாங்க. Not with respect to their age, not with respect to their knowledge, not with respect to their experience. ஆண்டவருக்குடைய கட்டளையும் தாண்டி நம்ம பெற்றோருக்கு நம்ம கொடுக்கிற கணம், இதெல்லாம் நம்ம சின்ன சின்ன விஷயங்கள் தான். நம்முடைய பசங்க சின்ன வயசுல இருந்து அவங்க வளர்ற விதத்திலேயே நம்ம அதை பார்க்கலாம். அவங்க பெருசாகும் போது the way they respect their parents will be evident. இதனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஆண்டவரை இன்னும் அறிந்து கொள்ளணும். நம்முடைய பிள்ளைகளுக்கு இன்னும் நம்ம ஆண்டவரை பற்றி போதிக்கணும். நம்ம பிள்ளைகளிடத்துல நான் பெருசாகி நீ பெருசாகி நீ தான் என்னை பார்த்துக்கணும் அப்படின்னு நம்ம பசங்களை சொல்லி வளர்க்கறத விட, நம்ம ஆண்டவர் யார் என்பதையும், அவர் நமக்கு என்ன கற்றுக் கொடுத்திருக்கிறார், வேதம் என்ன பிள்ளைகளுக்கு இடத்துல இருந்து எதிர்பார்க்கிறது, வேதம் என்ன அவங்களுக்கிட்ட இருந்து என்ன போதிக்கப்பட்டிருக்கிறது என்பதை சுருத்தி நமக்கு அவங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே நம்ம அவங்களுக்கு நினைவூட்டி வளர்த்தோம்னா அது ஆண்டவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்வாங்க. நம்ம பெற்றோர்களாகி நமக்கு ஒரு கடமை இருக்கிறது. என்னன்னா, நம்முடைய பிள்ளைகள் கைவிடப்பட்ட சூழ்நிலையில போயிடக்கூடாது என்று நம்ம இப்பயே யோசிப்போம். என் பையன் என்ஜினியர் ஆகணும், என் பையன் டாக்டர் ஆகணும், சில நினைப்போம் என் பையன் ஊழியத்துக்கு வரணும் அப்படின்ட்டு. ஆனா நம்முடைய பசங்க பெருசாகும் போது எப்படி வளர்றாங்கன்றதை விட, ஒவ்வொரு நாளும் என் பசங்க ஆண்டவருக்கு பிரியமா ஜீவிக்கிறாங்களா, நம்மளுடைய வாழ்க்கையிலும் இந்த மாம்சத்தின் கிரியை, இந்த கேடான சிந்தை நம்ம ஒவ்வொருவருக்குள்ள இருக்கிறது. பேசுகிற என்னோடும் இருக்குது, கேட்கிற உங்ககிட்டயும் இருக்குது. இது நம்ம இல்லைன்னு சொல்றோம்னா நம்ம ஏஞ்சலா தான் இருக்கணும், தேவதூதரா தான் இருக்கணும். ஏன்னா இது சரீரத்துக்குள்ள இருக்கிற காரியங்கள், இது எல்லாருக்குள்ளயும் இருக்கிற காரியம், மனித இயல்பு தான். ஆனா அதை மேற்கொள்றதுக்கு ஆவியானவர் நமக்கு பலன் தருவார். இதை நம்ம அடுத்தது பார்ப்போம். பட் ஸ்டில் நம்மை நாமே பரிசோதித்து பார்க்குவோம், நம்மை நாமே நிதானித்து பார்க்குவோம். ஆண்டவருடைய சமூகத்துல வந்திருக்கிற நாம் எப்படி ஒரு ப்ராப்ளம் அனலைஸ் பண்ற மாதிரி ஒரு சூழ்நிலை எடுத்து பார்க்கலாம். நம்முடைய வாழ்க்கையில நடந்த ஒரு சூழ்நிலை, நம்ம நேரிட்ட ஒரு பிரச்சனை, கடந்த காலத்துல நமக்கு நடந்த ஒரு பிரச்சனையை எடுத்து கொஞ்சம் யோசிச்சு பார்த்தாலே தெரியும் இதுல எந்த அளவுக்கு மாம்சத்தின் கிரியை நமக்குள்ள வெளிப்பட்டிருக்கிறது, எந்த அளவு கேடான சிந்தை நமக்குள்ள இருந்திருக்கிறது என்பதை நம்ம நிதானித்து பரிசோதித்து பார்க்க முடியும். அப்படி நம்ம பரிசோதித்து பார்க்கும்போது பரிசுத்த ஆவியானவர் உணர்த்துவார். மெல்லிய சத்தத்தோட தான் பரிசுத்த ஆவியானவர் பேசுவார். உங்களை டிஸ்டர்ப் பண்ற மாதிரி எல்லாம் பேச மாட்டார், உங்களை ஃபோர்ஸ் பண்ற மாதிரி பேச மாட்டார். ஆனா ஆவியானவரோட சத்தத்தை நம்ம உணரணும்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆவியானவர் நமக்குள்ள இருக்கணும். பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய இருதயத்துல பெற்றுக்கொண்டா மட்டும்தான், பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகத்தினால் நிரப்பப்பட்டா மட்டும்தான் பரிசுத்த ஆவியானவர் நம்மளுடைய சகல சத்தியத்துக்குள்ளாய் வழி நடத்துகிறவர். நீ செய்யறது பாவம் என்பதை உணர்த்துவார்னா அது பரிசுத்த ஆவியானவர் மட்டும்தான். நம்மளுடைய பெற்றோர்கள் சில நேரத்துல உணர்த்தலாம், நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஆவிக்குரிய விதத்துல இருக்கிறவங்க, நம்மளுடைய பாஸ்டர் ஊழியத்துல இருக்கிறவங்க யாராவது உணர்த்தலாம். ஆனா எல்லா சூழ்நிலையிலும் எல்லா காலகட்டத்திலும் பரிசுத்த ஆவியானவர் தான் நம்ம பாவம் மரணம் என்பதற்குரிய வித்தியாசத்தை நமக்கு காண்பித்து ஜீவ பாதையில நம்ம நடத்த ஒரு ஏதுவாயிருக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார். இந்த பரிசுத்த ஆவியானவரை தான் நம்ம வாஞ்சிக்கணும். இந்த பரிசுத்த ஆவியானவரிடத்துல தான் நம்முடைய சிந்தனையை ஒருமனப்படுத்த, நம்முடைய மாம்சத்தின் கிரியையை ஆண்டவருடைய கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வரணும்னா நம்முடைய ஆவி
தேவனிடத்திலிருந்து நம்ம பெற்றுக்கொண்ட ஆவி, அது தேவனோடு கூட எப்பவுமே கனெக்டடா இருக்கிற அந்த ஆவினால நம்ம இந்த ஆத்மாவுக்கு நம்ம ஃபீட் பண்ணணும். முன்னாடி நான் சொன்ன ஆவி, ஆத்மா, சரீரம். இந்த ஆத்மான்றது ஸ்பாஞ்ச் மாதிரி நான் சொன்னேன். இந்த உலகத்துக்குரிய காரியங்கள் நம்ம எவ்வளோ நம்ம ஆத்மாவில் நம்ம ஃபீட் பண்றோமோ அது நம்முடைய மாம்சத்துல வெளிப்படும். எப்படி வெளிப்படும்னா, மாம்சத்தின் கிரியையாய் வெளிப்படும், சரீரத்துக்குரிய சிந்தையாய் வெளிப்படும், கேடான சிந்தையாய் வெளிப்படும். ஆனா ஆவி தேவனிடத்திலிருந்து வருகிறது. யோவான் ஸ்நானகன் இந்த உலகத்துல ஆண்டவர் பிறக்கிறதுக்கு முன்பாக பிறக்கிறார். எதற்குன்னா, ஆண்டவருக்கு என்ற வழியை ஆயத்தம் பண்ணணும்ன்ற பிறக்கிறார். அப்போ யோவான் ஸ்நானன் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு தண்ணீரினால் ஞானஸ்தானம் கொடுக்கிறேன், எனக்கு பின்னாடி ஒருத்தர் வருவார், அவரு பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார். ஆண்டவர் நமக்காக இந்த உலகத்துல வந்தார், சுவிசேஷ பணிகளை செய்தார், நம்முடைய பாவத்துக்காக சிலுவையில் அறையப்பட்டார், மரித்தார், 3ஆம் நாள் உயிரோடு எழும்பினார். கிட்டத்தட்ட 40 நாள் அளவும் அவருடைய சீஷர்களோடு கூட இருந்தார். இன்னும் அநேகரோடு கூட அநேகர் முன்பாக அவர் வெளிப்பட்டார். ஆனா அவர் பரத்துக்கு ஏறுவதற்கு முன்பாக அவர் சொல்லுகிறார், பரிசுத்த ஆவியானவராகிய தேற்றரவாளனை நான் உங்களுக்கு அனுப்புவேன் என்று. அவர் பரிசுத்த ஆவியானவராகிய தேற்றரவாளன் நமக்குள்ள வரும் பொழுது நமக்கு ஒரு பலன் கிடைக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த பரிசுத்த ஆவியானவரை நம்ம பெற்றுக்கொண்டா மட்டும்தான் இந்த பரிசுத்த ஆவியானவருடைய வழி நடத்துதலின்படி நம்முடைய ஆத்மாவுக்கு ஸ்பிரிச்சுவலா நம்ம ஃபீட் பண்ண முடியும், ஸ்பிரிச்சுவல் நர்ச்சரிங் நம்ம ஃபீட் பண்ண முடியும். பவுல் இதனாலதான் சொல்றாரு, எவ்வளவு நாள் தான் நீங்க குழந்தைகளை போல இருப்பீங்க, பாலுண்கிறவர்களா இருப்பீங்கள் என்று சொல்லி. சோ அப்போ நம்ம பெரியவர்கள் ஆகணும் அப்படின்னா அதற்கேற்ற உணவை நம்ம பருகணும். இதே ஸ்பிரிச்சுவல் டேர்ம்ஸ்ல எடுத்து பார்த்தீங்கன்னா, நம்முடைய ஸ்பிரிச்சுவல் growth நமக்குள்ள காணப்படணும் அப்படின்னா நம்முடைய உள்ளான மனிதன் பலப்படணும். இந்த உள்ளான மனிதன் பலப்படணும்னா என்ன பண்ணணும்? இந்த உள்ளான மனிதன் நமக்குள்ள வரணும், பலப்படணும் அப்படின்னா முதலாவது நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கணும். ரோமர் 8ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை ஒன்று வாசிக்கலாமா? அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார் என்று. கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் சாவுக்கேதுவான நம்முடைய சரீரங்களையும் உயிர்ப்பிக்க வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலன் பெறுவீர்கள் என்று வேதம் சொல்லி இருக்கிறது. இந்த மாம்சத்தின் கிரியை வெளியரங்கமா இருக்கிறது, கேடான சிந்தை நமக்குள்ள காணப்படுகிறது. ஆனா இது எல்லாத்தையும், இந்த பாவத்தின் சம்பளம் மரணம் என்று வேதம் சொல்லி இருக்கிறது. ஆனா இந்த பாவ சரீரத்திலிருந்து சாவுக்கேதுவான இந்த சரீரத்தை உயிர்ப்பிக்கணும்னா நமக்குள்ள கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் நமக்குள்ளே வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே தான் இதை உயிர்ப்பிப்பார். 13வது வசனத்தை அப்படியே தொடர்ந்து வாசிக்கிறீங்களா? ரோமர் 8:13. மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியின்படி சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? எத்தனை பேர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறீங்க? நிறைய பேர் இதை வெறும் டச் தான் பண்ணுவாங்க. ஐ தாட் இதை கொஞ்சம் சீரியஸா இதை நம்ம யோசிக்கணும். ஏன்னா இந்த மாசத்துக்காக, இந்த நாளுக்காக நான் ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருக்கும் போது எனக்கு முதலாவது ஆண்டவர் தந்த வசனம் இந்த மாம்சத்தின் கிரியைகள், அதற்கப்புறம் கேடான சிந்தை, அதற்கப்புறம் கடைசியா தந்ததுதான் 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 20வது வசனம், கடைசி வசனம். நம்முடைய சரீரங்களையும் நம்முடைய ஆவியையும், சரீரத்தினாலும் நம்முடைய ஆவியினாலும் நம்ம தேவனை மகிமைப்படுத்தணும். நம்முடைய சரீரத்தினாலும் நம்முடைய ஆவியினாலும் நம்முடைய தேவனை மகிமைப்படுத்தணும்னா முதலாவது நம்முடைய ஆத்துமா பரிசுத்தப்படணும். நம்முடைய ஆத்துமா பரிசுத்தப்படணும்னா நம்முடைய ஆவி, ஆண்டவர் நமக்கு தன்ன பரிசுத்த ஆவியானவர், அது நம்மோடு கூடயும் தேவனோடு கூட இடைப்படுகிற ஒரு காரியமா இருக்கிறது. அது நமக்கும் தேவனுக்குமாய் இடைப்படுகிற ஒரு கான்ஸ்டன்ட் கம்யூனிகேஷன் இருக்கிற ஒரு காரியம் நம்முடைய சரீரத்தில். என்ன அதனால் அந்த ஆவி,
இந்த ஆவிதான் நம்மளுக்கும் தேவனுக்குமான ஒரு கனெக்ஷன், ஆத்துமா இல்லை. ஆனா இந்த ஆவி ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்? நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் என்று இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். வேற நம்ம எதுவுமே யோசிக்க தேவையில்லை. ஆண்டவருடைய சமூகத்துல வந்திருக்கிற நான் முன்னாடியே சொன்னதுதான், நம்ம நாமே நிதானித்து பார்க்கிறோம். நம்ம நாமே நிதானித்து பார்க்கும்போது நமக்குள்ள இன்னும் இந்த மாம்சத்தின் கிரியை இருக்கிறதா? பிரதானமா அந்த இன்டர்பர்சனல் சின்ஸ் நான் சொன்னேன் இல்லையா, நம்மளுடைய உறவுகளுக்குள்ள இருக்கிறதான பாவங்கள், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், இதெல்லாம் நமக்குள்ள காணப்படுதா? கண்டிப்பா காணப்படும். இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். நீங்க சொல்வீங்களான்னு எனக்கு தெரியாது, ஆனா நான் சொல்ல மாட்டேன். எனக்குள்ள காணப்படுது. சூழ்நிலை நிமித்தமா நம்ம பாவம் செய்யறோம். ஆனா ஆவியானவர் நினைப்பூட்டுவார். ஆவியானவர் இது பாவம் என்பதை நமக்கு நினைப்பூட்டுவார். ஆனா அந்த பாவம்ன்றத நினைப்பூட்டின உடனே தன் பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விட்டால் இரக்கம் பெறுவான் என்று வேதம் சொல்லியிருக்கிறது. உடனே நம்ம அந்த பாவத்தை அறிக்கை செய்து விட்டுடணும். நாய் தன் கக்குனதையே தின்னு என்று சொன்னது போல, ஆண்டவரே இனி நான் இந்த தப்பை பண்ண மாட்டேன்னு சொல்லி நம்ம திரும்பவும் செஞ்சோமே ஆனால் அது நம்முடைய நிலைமை இன்னும் ரொம்ப மோசமானதா இருக்கும். அதனால நம்ம பரிசுத்தமா ஜீவிக்கிறோம்னா முதலாவது நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கணும். நமக்காய் சிந்தப்பட்ட ரத்தம், ஒவ்வொரு நாளும் நம்மை புதுப்பிக்கிற ஆண்டவருடைய ரத்தம். கிறிஸ்டியானிட்டி இஸ் நாட் அ பெட் ஆஃப் ரோசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம கிறிஸ்தவ ஜீவிதன்றது ஒரு கேக் வாக் இல்லை, ஒரு முள்ளு மேல நடக்கிற ஒரு காரியம் தான் சொல்லுவாங்க. ஏன்னா உலக பிரகாரமா பார்த்தா ஒரு ஈஸியா சொல்லிடலாம், சாரி மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிடலாம். அந்த டைம்ல நான் அப்படி ரியாக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லலாம். பட் நம்ம கிரயத்திற்கு கொல்லப்பட்டிருக்கிறோம். இது நம்முடைய சரீரம் இல்லை, ஆண்டவருடைய சரீரம். ஆண்டவர் நமக்கு அவருடைய ஆவியை தந்திருக்கிறார். அவருடைய ரத்தத்தினால நம்ம மீட்டு கொண்டிருக்கிறார். ஆனா நம்ம துணிகரமா செய்யற பாவத்தை குறித்து தான் நமக்கு எந்த ஒரு உணர்த்துதலுமே நமக்குள்ள இல்லைன்னா, வேதத்துல சொல்லியிருக்கிறது இயேசு கண்ணீர் விட்டார், அது இப்பவும் அப்படிதான் இருக்கும். இயேசு சிலுவையில பாடுபட்டார், அது இப்பவும் அப்படியே தான் இருக்கும். அவருடைய காயங்கள் இன்னும் ரணமாகவே இருக்கும். ஏன்னா நம்ம திரும்பி அதே பாவத்திலேயே நம்ம இருப்போமானால் ஆண்டவர் நம்ம குறித்து வெட்கப்படுவாரா? இல்ல ஆண்டவர் நம்மை குறித்து சாட்சி கொடுப்பாரா? யோபை குறித்து ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறார் பிசாசுக்கு முன்பாக. யாருன்னு சொல்றாரு? யோப நீதிமான், உத்தமன், சன்மார்க்கன், பொல்லாப்புக்கு விலகி ஓடுகிறவன். நம்மை குறித்து ஆண்டவர் சத்ருவனிடத்துல சாட்சி சொல்ல முடியுமா அப்படின்றத நம்ம யோசிச்சு பார்ப்போம். இல்ல நம்ம ஆண்டவரே சத்ரு சாத்தான் யோபை பத்தி சாட்சி சொல்றான் ஆண்டவர்கிட்ட. யோசிச்சு பார்ப்போமே, நம்ம பத்தி சாத்தான் ஆண்டவர்கிட்ட போக வேண்டிய எந்த சூழ்நிலையுமே இல்லை. நம்ம சிரிக்கிறோம், ஆனா ஆண்டவர் வெட்கப்படுவார். கண்டிப்பா ஆண்டவர் வெட்கப்படுவார். சரி, இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வரும் பொழுது நம்ம பலன் அடைவோம். சாவுக்கு ஏதுவான நம்மளுடைய சரீரத்தை உயிர்ப்பிப்பார். சில நேரத்துல நம்ம சொல்றோம், நான் சொல்றது விசுவாசிகள், நல்ல ப்ரேயர் பண்றவங்க, குடும்ப ஜெபம் இருக்கும், வீட்டுல ப்ரேயர் இருக்கும், அபிஷேகம் பெற்று இருக்கலாம், வரங்கள் கிரியை செய்யலாம், ஊழியம் செய்யலாம். நம்ம சொல்லுவோம் சில நேரத்துல, இந்த காரியத்துக்காக நான் ஜெபித்துட்டே இருக்கிற, தடையாவே இருக்கு, இந்த காரியத்துக்காக நான் ஜெபித்துட்டே இருக்கிறேன், இந்த காரியம் நடக்கல, நிறைவேறல, ரொம்ப நாளா நான் இதுக்காக ப்ரேயர் பண்றேன், இந்த காரியம் எனக்கு கிடைக்கவே இல்லை அப்படின்னு. சிலர் சொல்லுவா, நான் உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறேன், ஆனாலும் அந்த காரியம் நடக்கல. உபவாசித்து ஜெபித்தா கூட சில காரியங்கள் நிறைவேறாம இருக்குது அப்படின்னா, ஏசாயா 58 அநேக காரியங்கள் சொல்லி இருக்கிறது. நம்மளுடைய உபவாசம் எப்படி இருக்கணும் என்று சொல்லி ஏசாயா 58 சொல்லி இருக்கு. அதுல அநேக காரியங்கள் கொடுக்கிறது, மற்றவர்களுக்கு கொடுக்கிறது, அது அன்பு செலுத்துறது, உதவி செய்யறது, பொருளுதவி செய்யறது, அதெல்லாம் தாண்டி நுகத்தடியையும் விரல் நீட்டுதலையும் நிபச்சொல்லையும் நீ உன் நடுவில் இருந்து அகற்று என்று வேதம் சொல்லி இருக்கிறது.
நீ குற்றவாளி என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவனை குற்றவாளி என்று தீர்க்காதே என்று வேதம் சொல்லி இருக்கிறது. பல நேரத்துல நம்ம we point fingers at others. நீ தப்பு பண்ற, நீ குற்றம் பண்ணியிருக்கிற, இந்த காரியம் சரியில்லை. we try to correct others. இது எங்க ஸ்டார்ட் ஆகும்னா, ஒரு டீ கடை முன்னாடி உட்கார்ந்தா, டீ கடை பெஞ்சுன்னு சொல்லுவாங்க, அங்க உட்கார்ந்து அந்த பேசுற காரியங்கள் இருக்கு இல்லையா, யூஎஸ் பிரசிடென்ட் உடைய தீர்மானங்களை வரைக்கும் அவங்க கிரிட்டிசைஸ் பண்ணி பேசிட்டு தான் இருப்பாங்க. ஒரு டாப் மேனேஜ்மெண்ட்ல இருக்கிறவங்க பேசுற இது பார்லிமெண்ட்ல பேசுறத விட காரசாரமா டீ கடையில பேசுவாங்க. கரெக்டா? இதேதான் நம்முடைய குடும்பத்துக்குள்ளே நடக்குது, ஒவ்வொருவருக்குள்ள நடக்கிறது, திருச்சபைக்குள்ள நடக்கிறது, ஒரு கமிட்டி மெம்பர்ஸ்குள்ள நடக்கிறது, உறவுகளுக்குள்ள நடக்கிறது, ஊழியங்களுக்குள்ளேயும் இதா நடக்கிறது. நுகத்தடிகள், விரல் நீட்டுதல், நிபச்சொல் நம்முடைய நடுவிலிருந்து நம்ம அகற்ற நாம் அழைக்கப்படுகிறோம். ஏசாயா 1ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலிருந்து 19வது வசனத்தை வாசிக்கலாமா? உங்களை கழுவி சுத்திகரியுங்கள், உங்கள் கிரியைகளின் பொல்லாப்பை என் கண்களுக்கு மறைவாக அகற்றிவிட்டு தீமை செய்தலை விட்டு ஓயுங்கள், நன்மை செய்ய படியுங்கள், நியாயத்தை தேடுங்கள், ஒடுக்கப்பட்டவனை ஆதரித்து திக்கற்ற பிள்ளையின் நியாயத்தையும் விதவையின் வழக்கையும் விசாரியுங்கள். ஆமேன். அடுத்தது, உங்கள் பாவங்கள் சிவேர் என்று இருந்தாலும் உறைந்த மழையை போல் வெண்மையாகும், இரத்தாம்பர சிவப்பாய் இருந்தாலும் பஞ்சை போல் ஆகும். நம்முடைய பாவத்தை சுத்திகரிக்கிற கர்த்தர் இந்த வசனத்தை நமக்கு நினைப்பூட்டுகிறார். ஏசாயா 1ஆம் அதிகாரம் 16வது வசனத்துல இருந்து நீங்க வாசிச்சீங்கன்னா, உங்களை கழுவி சுத்திகரியுங்கள். இந்த மாதத்தின் போது, நான் சின்னதா இருக்கும் போது அந்த கூட்டம் நான் அட்டென்ட் பண்ணிருக்கிறேன். ஒரு சில வசனங்கள் அவர் சொன்னது, வாடையே எழும்பு தென்றலே, வாடையே வீசு தென்றலே எழும்பு, அந்த 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 ஒரு வசனத்தை குறித்து அவர் ஒரு மெசேஜ் கொடுத்தாரு. அப்போ அவர் சொன்னார், பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறார் அப்படின்ற ஒரு உணர்வு, உங்களுக்கு ஒரு நிச்சயம் உங்களுக்கு எப்போ இருக்கும் அப்படின்னா, நம்ம ஒரு பாவம் செய்துட்டோம்னா நமக்குள்ள ஒரு குற்ற மனசாட்சி இருக்கும், நம்மள உறுத்தும், ஐயோ நம்ம பாவம் பண்ணிட்டோம். அது நம்ம ஒப்புரவாகிற வரைக்கும் அந்த அந்த ரெஸ்ட்லெஸ்னஸ், அந்த இது நம்ம விட்டு போகாது. எப்படி நம்ம ஏதோ ஒரு சில நேரத்துல ஒரு தொண்டை, இப்போ அங்கிள் சாட்சி சொன்னாங்க இல்லையா, தொண்டை வறண்டு போயிடுச்சு, தண்ணி குடிச்சாதான் அது சரியாகுன்ற மாதிரி, நம்ம ஆண்டவரிடத்துல நம்ம செஞ்ச பாவத்துக்கு நம்ம ஒப்புரவாகாம, மனிதர்களோடு ஒப்புரவாகாம, மன்னிப்பு கேட்காம பரிசுத்த ஆவியானவர் நம்ம விட மாட்டார். இது பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறார் என்பதுக்கான ஒரு அடையாளம். இந்த பரிசுத்த ஆவியானவரை நம்மளை வாஞ்சிக்கும் போது, இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்ம பெற்றுக்கொள்ளும் பொழுதுதான் நம்ம இந்த ஆவியின் கனியை நம்ம பெற்றுக்கொள்ளுகிறோம். வேதம் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுறதுக்கு நம்ம காசோ பணமோ கொடுக்க தேவையில்லை. மாம்சமான யாவர் மேலும் கடைசி நாட்களில் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னவர் பை டிஃபால்ட்டா எல்லாருக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவர் தந்திருக்கிறார். இந்த பரிசுத்த ஆவியானவர் தந்துறது மாற்றமல்ல, பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தையும் நம்ம பெற்றுக்கொள்ள நம்ம கர்த்தருடைய சமூகத்துல நம்ம வாஞ்சிக்கணும். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வரும் பொழுது நம்ம பலன் அடைவோம். எதற்கு நம்ம பலன் அடைகிறோம்னா, இந்த மாம்சத்தின் கிரியைகளை நம்ம மேற்கொள்ள நம்ம பலன் அடைகிறோம். இந்த கேடான சிந்தையை நம்ம ஓவர் கம் பண்ண, மேற்கொள்ள, ஜெயிக்க நமக்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு பலன் தருகிறார். இந்த பரிசுத்த ஆவியானவரின் கனியை நம்ம பெற்றுக்கொள்ள நம்ம வாஞ்சிக்கணும். இந்த பரிசுத்த ஆவியானவருடைய கனி என்னன்னா, அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இல்ல 9 கொடுத்திருந்தாலும் 9 சொல்லியிருந்தாலும் பிரதானமாய் சொல்லிருது என்னன்னா அன்பு. 1 கொரிந்தியர் 13வது அதிகாரத்தை நம்ம முழுவதுமாய் வாசித்தோமானால், அன்பு சகலத்தையும் தாங்கும், சகிக்கும். சத்தமா சொல்லலாம்.
பைபிளே திறந்துக்கலாம், பரவாயில்ல. சகலத்தையும் தாங்கும் அன்பு, சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும், அன்பு ஒரு காலம் ஒழியாது. இந்த அன்பு நமக்குள்ள காணப்படுமே, ஆனால் இந்த அன்பு நமக்கும் ஆண்டவருக்குமான ஒரு அன்பு, ஆண்டவர் மேல் உள்ள விசுவாசம், மனிதர்களுக்குள்ள நம்ம இன்டர்பர்சனல் நம்ம ரிலேஷன்ஷிப்ஸ்குள்ள இந்த அன்பு நமக்குள்ள கிரியை செய்யுமானால் பிசாசு வெட்கப்படுவான். ஆண்டவர் நம்மை குறித்து சாட்சி கொடுப்பார். நம்ம தேவ சாயலாய் மாறணும் அப்படின்னா, நம்ம தேவனோடு இருக்கணும்னா, தேவனுடைய குணாதிசயங்களை இந்த உலகத்துல நம்ம வெளிப்படுத்தணும். சிலர் சொல்லுவாங்க அன்பு தான் கடவுள் அப்படின்னு. அன்பு தேவனுடைய ஒரு குணாதிசயம் மட்டும்தான். தேவன் அதை காட்டிலும் உயர்ந்தவர். பட் தேவனுடைய ஒரு குணாதிசயம் தான் இந்த அன்பு. நம்ம தேவனை போல ஆகணும்னு நம்ம வாஞ்சிக்கிறோம் அப்படின்னா, என்னை விசுவாசிக்கிறவன் என்னிலும் பெரிய காரியங்களை செய்வான் என்று வேதம் சொல்லி இருக்கிறது. நம்ம தேவனை போல ஆகணும், குறைஞ்சபட்சம் நம்ம இயேசு கிறிஸ்துவை போல ஆகணும். ஏன்னா அவருடைய மிரர் இமேஜ்ல தான் நம்மளை சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். நம்மளை தேவ சாயலாய் ஆண்டவர் சிருஷ்டித்திருக்கிறார் அப்படின்னா, தேவனுடைய சாயலைன்னா தேவனுடைய குணாதிசயங்களை தான் நம்ம பெற்றுக்கொண்டிருக்கிறோம். இதை நம்ம பிரதிபலிக்கிறதுல தான் நம்முடைய தேவனுடைய அன்பு நமக்குள்ள வெளிப்படணும். இந்த ஆவியின் கனியை நம்ம ஒவ்வொருத்தரும் நம்முடைய ஜெபத்துல இதை நம்ம வாஞ்சிக்கணும். இதை நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில இதை நம்ம பிரதிபலிக்கணும். இதற்காக நம்ம பிரயாசப்படணும். நீடிய பொறுமை, சாந்தம், மனத்தாழ்மை, இச்சையடக்கம், விசுவாசம், நற்குணம், தயவு, சமாதானம், சந்தோஷம், எல்லாவற்றிற்கும் மேலாக தேவனுடைய அன்பு. லூக்கா 3ஆம் அதிகாரம் 8வது வசனம் இப்படியாய் சொல்லி இருக்கிறது. நேரம் கடந்து போகிறபடியால் நானே வாசிக்கிறேன். கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைய வேண்டும் என்று. மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள் என்று சொல்லி இருக்கிறது. லூக்கா 3:8 மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். 9வது வசனம் இப்படியா சொல்லி இருக்கிறது, நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும் என்று. நம்ம நல்ல கனி கொடுக்கிறவர்களா இருப்போமே ஆனால் இந்த ஆவியின் கனி நமக்குள்ள பிரதிபலிக்கணும், அது நமக்குள்ள வெளிப்படணும். நம்ம குடும்பத்துல இருக்கிறவங்க அதை அக்னாலேஜ் பண்ணணும். நம்ம குடும்பத்துல இருக்கிறவங்க நம்ம பற்றி சாட்சி சொல்லுவாங்களா? சாட்சி சொல்ல முடியுமா? நம்ம குடும்பத்துல இருக்கிறவங்களே நம்மளை பத்தி சாட்சி சொல்லனா, சாத்தான் எப்படி நம்ம பத்தி சாட்சி சொல்றது? ஆண்டவர் எப்படி நம்மளை பத்தி சாட்சி சொல்றது? அதை நம்ம சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். இதெல்லாம் கேட்ட உடனே நம்ம சோர்ந்து போயிட வேணாம். ஐயோ நான் பாவத்துல இருக்கிறேனா, ஐயோ நான் சோர்வையில இருக்கிறேன், ஐயோ இந்த பாவத்தை விட்டு என்னால வெளிவரவே முடியலையே, இந்த காரியங்களை என்னை விட்டு போக முடியலையே, இந்த சிந்தனை என்னை விட்டு போகவே முடியலையே. முடியாது, எதுவுமே இல்லை. நம்முடைய பலனை நம்ம சார்ந்து இருக்கிற வரைக்கும் தான் நம்முடைய பிரச்சனைகள் பெருசா இருக்கும். நம்முடைய பிரச்சனைகளை காட்டிலும் என் தேவன் பெரியவர், அவர் என் சூழ்நிலையை ஜெயமாய் மாற்றுவார் என்று சொல்லி நம்ம விசுவாசித்தோமானால் நம்முடைய சூழ்நிலையும் ஜெயமாய் மாற்ற பண்ணுகிறவர் நம்ம தேவனாகிய கர்த்தர். எசேக்கியேல் 37 1வது வசனத்துல இருந்து நம்ம பார்த்தீங்கன்னா, எசேக்கியேல் தீர்க்கதரிசிய ஒரு வனாந்திரத்தை கொண்டு போறார். உலர்ந்த எலும்புகளை ஆண்டவர் காண செய்கிறார். அநேக உலர்ந்து போன எலும்புகளை குறித்து அங்க அவர் எசேக்கியேல் தீர்க்கதரிசி அந்த ஆவிக்குள்ளாய் பார்க்கிறார். 5ஆம் வசனம் இப்படியாய் சொல்லி இருக்கிறது. எசேக்கியேல் 37:5 கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி, நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிரடைவீர்கள். உலர்ந்து போன எலும்புகளை பார்த்து தேவன் சொல்லுகிறார், நான் உங்களுக்குள் என் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிரடைவீர்கள். இப்ப இந்த உலர்ந்து போன எலும்புகள் எதை குறிக்கிறது அப்படின்னா, நீதிமொழிகள் 17வது அதிகாரம் 22வது வசனத்தை ஒன்று வாசிக்கலாமா? ஓகே. முறிந்த ஆவியோ எலும்புகளை உலர பண்ணும். இந்த முறிந்த ஆவி, the broken spirit,
நமக்குள்ள இருக்கும்போது இது நம்முடைய சந்தோஷத்தை எடுத்துடும். நமக்குள்ள ஆண்டவரை நம்ம செலிப்ரேட் பண்ற துதியை நம்ம விட்டு எடுத்துடும். நமக்குள்ள எப்பவும் சோர்வு தான் இருக்கும், சோகம்தான் இருக்கும், சோர்வின் ஆவிதான் நமக்குள்ள இருக்கும். என்னத்தை கண்ட, என்னத்தை செஞ்ச, என்ன அப்படியே இருக்கிற, வயசாயிடுச்சு, இருக்கிற வரைக்கும் இருக்க வேண்டியதுதான், ஆண்டவர் கூப்பிட்டா போக வேண்டியதுதான். இது நம்ம அன்றாட வாழ்க்கையில நம்ம சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் சொல்ற ஒரு காரியம். முறிந்த ஆவியோ எலும்புகளை உலர பண்ணும். அதுக்கு முன்பாக இருக்கிறது மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம். ஔஷதம்னா என்னது? மெடிசின். மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம். கர்த்தருக்குள் எப்பொழுதும் மகிழ்ச்சியா இருக்கணும்ன்ற தாவீது சொல்லியிருக்கிறார். கர்த்தருக்குள் எப்பொழுதும் மகிழ்ந்திருங்கள். இதுதான் ஃபாதருடைய நிறைய பாடல்கள்ல இருக்கும். கர்த்தருக்குள் மகிழ்ச்சி ஆயிருங்கள், தேவனுக்குள் களி கூறுங்கள் என்று. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9வது வசனம். நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு நாம் யாருன்னு வேண்டும் சொல்லி இருக்கிறது? தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரிகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள் என்று 1 பேதுருல இப்படி சொல்லி இருக்கிறது. திருப்பி அந்த 4 காரியங்கள் திருப்பியும் வாசிக்கிறீங்களா? வரவழைத்தவருடைய தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ராஜரிகமான ஆசாரிய கூட்டம், பரிசுத்த ஜாதி, அவருக்கு சொந்தமான ஜனம். இப்படிப்பட்டதான குவாலிட்டிஸ் நமக்குள்ள வச்சிருக்கிறார் ஆண்டவர். நம்முடைய எதிர்பார்க்கிறார் அவருடைய சொந்த ஜனம். அதனால்தான் நம்முடைய அவருடைய விலையேறப்பட்ட ரத்தத்தினால நம்ம மீட்டிருக்கிறார். ஆனா இன்னும் நமக்குள்ள இந்த மாம்சத்தின் சிந்தை, இந்த கேடான சிந்தை, மாம்சத்தின் கிரியை நமக்குள்ள காணப்படுமே ஆனால் நம்ம ஆண்டவரை விட்டு இன்னும் நம்ம விலகி போயிட்டு தான் இருப்போம். இல்லைன்னா நமக்கும் ஆண்டவருக்குமாய் ஒரு கேப் இருக்கும். பாவம் என்ற ஒரு பெரும் சுவர் இருக்கும். அந்த சுவரை தாண்டி ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கவும் முடியாது, நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல கிட்டி சேரவும் முடியாது. இதுதான் நமக்கும் ஆண்டவருக்குமாய் இருக்கிற ஒரு கேப். இதுதான் நம்மளுடைய ஜெபம் கேட்கப்படாததற்கு இருக்கிற ஒரு தடை. இதை நம்ம சீர் செய்யணும்னா நம்ம ஆண்டவரோட ஒப்புரவாகணும். ஆண்டவரோட ஒப்புரவாகணும்னா ஆண்டவருடைய சமூகத்துல நோக்கி பார்க்கணும். ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம நோக்கி பார்க்கணும்னா இயேசு கிறிஸ்து என்ற நாமம் இல்லாமல் நம்ம ஆண்டவரிடத்துல தேவனிடத்துல நம்ம தொழுது கொள்ள முடியாது. ஏன்னா அவர் தான் வழி, அவர் தான் சத்தியம், அவர் தான் ஜீவன். என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்துல சேர முடியாது என்று சொல்லியிருக்கிறவர். இந்த தேவனை, இயேசு கிறிஸ்துவை, இந்த மெய்யான தேவனை நம்ம இருதயத்துல ஏற்றுக்கொண்டு இவரை நாம் ஆராதிப்போமே ஆனால், இவரை நம்ம தொழுது கொள்வோமானால், முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் நம்ம தேவனிடத்தில் அன்பு கூறுவோமானால், இந்த ஆவியின் கனி நமக்குள்ள நம்ம எக்ஸிபிட் பண்ணுவோமானால், மற்றவர்களோடு கூட நம்ம அதை பகிர்ந்து வெளிப்படுத்துவோமே ஆனால், நம்மளுடைய குடும்ப ஜீவிதம், நம்மளுடைய உறவு முறைகள், நம்முடைய திருச்சபைகள், நம்ம சுற்றி வாழ்கிற பகுதியில, நம்முடைய ஊழியங்களிலே கர்த்தர் நம்மை சாட்சியாய் வைப்பார். கடைசியாக மத்தேயு 5ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கலாமா? இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. மனுஷர் உங்களுடைய நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தணும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பத்தி மைக்கு போட்டு சொல்ல தேவையில்லை. சொல்லணும் தான், அறிவிக்க வேண்டிய நேரத்தில் அறிவிக்கணும். ஆனா நம்முடைய வாழ்க்கை தான், நம்முடைய நடைமுறை வாழ்க்கை, நம்முடைய லைஃப் ஸ்டைல் தான் முதலாவது சுவிசேஷமா இருக்கிறது. லைஃப் ஸ்டைல் இவாஞ்சலிசம் சொல்லுவாங்க பைபிள் காலேஜ்ல படிக்கும்போது. நம்முடைய வாழ்க்கை, நம்ம வேலை செய்கிற இடத்துல, நம்ம வசிக்கிற இடத்துல, நம்ம போற ஆலயத்துல, நம்முடைய ஊழியத்துல, நம்முடைய குடும்பத்துல நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறதுன்றதை பார்த்துதான் இவங்க தேவனோடு இருக்கிறார்களா, தேவன்
விட்டு தூரம் இருக்கிறார்களா, இல்லைன்னா உலகத்தோடு இருக்கிறார்களா, உலகத்தோடு ஒத்த வேஷம் தரித்தவர்களா இருக்கிறார்களா, இல்ல வேறு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழுகிறார்களா என்பதை உணர முடியும், திருச்சறிய முடியும். இதை நம்ம சிந்தித்து பார்க்க இந்த நாள்ல அழைக்கப்படுகிறோம். நாம் ஒரு விசை கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்துல ஒப்பு கொடுப்போம். இந்த நாள்ல கிறிஸ்துமஸ் காலகட்டன்றனால ஒரு ஆசீர்வாதம் உள்ள வார்த்தைன்னு சொல்லி, சமாதானத்துக்கு ஏதுவான வார்த்தைன்னு சொல்லி நான் வேற எந்த டாபிக்கும் நான் யோசிக்கல. ஏன்னா நம்மளை நாமே நிதானித்து பார்க்கிற ஒரு இடமா தான் நான் இதை பார்க்கிறேன். நம்மளை நாமே பரிசோதித்து பார்க்கிற ஒரு இடமா தான் நான் இதை பார்க்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட உங்களுடைய இருதயத்துல இடைப்படுவாரே ஆனால், ஏதாவது காரியத்தை நினைப்பூட்டுவாரே ஆனால், பரிசுத்த ஆவியானவருக்கு கீழ்ப்படியுங்க. அவர் விடுன்ற சொல்ற காரியங்களை விட்டுடுங்க, வேணான்ற சொல்ற காரியங்களை விட்டுடுங்க. ஏதாவது ஒரு பாவங்களை, பழைய பாவங்களை, பழைய காரியங்களை உங்களுடைய இருதயத்துல நினைப்பூட்டுவாரே ஆனால், இப்பொழுதே ஆண்டவரே என்னை மன்னிச்சிடுங்க என்று சொல்லி முழு மனதோடு ஆண்டவருடைய சமூகத்துல நம்மளை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கும் போது அந்த பாவங்களை அவர் மன்னிக்கிறவராயிருக்கிறார். தன் பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான் என்று வேதம் சொல்லி இருக்கிறது. எவ்வித அநீதமும் நீங்க தக்கதாய் நம்மை சுத்திகரிக்கிற தேவன் அவர். வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 20வது வசனம் இப்படியாய் சொல்லி இருக்கிறது, இதோ வாசற்படியிலே நின்று கதவை தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடே கூட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான் என்று சொல்லி இருக்கிறது. நம்ம கொஞ்ச நேரம் கண்களை மூடி நம்முடைய இருதயத்துல நம்மை அலட்டி கொண்டிருக்கிற காரியம் என்ன? ஒருவேளை நான் தூங்க விடாம, இல்லைன்னா நான் ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்கிறேன், இதை யோசிக்கும் போதே என் தலை வெடிக்கிற அளவு இருக்குதுன்னு சொல்ற பிரச்சனைகளை உங்களோட இருதயத்துக்குள்ளாய் கொண்டு வாங்க, உங்க சிந்தனைக்கு முன்பாய் கொண்டு வாங்க. இப்ப அப்படியே நம்ம சிந்தனையில கண்களை மூடி இருக்கிற அதே நேரத்திலேயே பெத்லகேம் கொண்டு வருவோம். பெத்லகேம் நகர்ல யோசேப்பும் மரியாளும் பிரசவ காலம் சமீபமானபடியால் பிரசவத்திற்கு இடம் தேடி வருகிறாங்க. கொஞ்சம் நம்மளை நாமே நிதானித்து பார்க்கலாமே. நம்முடைய இருதயத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு இடம் இருக்குதா? இல்லைன்னா நம்முடைய சூழ்நிலை தான் பெருசா இருக்கா? நம்முடைய பிரச்சனையும் போராட்டம் தான் பெருசா இருக்கா? நம்முடைய அவமான நிந்தனை தான் பெருசா இருக்கா? கோபம் வைராக்கியம் தான் பெருசா இருக்கா? கசப்பு தான் பெருசா இருக்கா? இந்த மாம்சத்தின் கிரியை, கேடான சிந்தை இன்னும் நமக்குள்ள காணப்படுமே ஆனால் நம்முடைய இருதயம் இன்னும் சுத்தமா இல்லைன்னு அர்த்தம். நம்முடைய இருதயம் சுத்தமா இல்லைன்னா ஆண்டவர் இன்னும் அந்த மாட்டு தொழுவத்திலே தான் இருப்பார். ஆனா ஆண்டவர் சொல்றார், நான் உன் இருதயத்துல பிறக்கணும்னு ஆசைப்படுறேன்ப்பா, உன் இருதயத்தை எனக்கு திறந்து கொடுன்னு ஆண்டவர் சொல்றாரு. நான் ஸ்கூல் படிக்கும் போது ரட்சிக்கப்பட்டேன், காலேஜ் படிக்கும் போது ரட்சிக்கப்பட்டேன், சின்ன வயசுல ரட்சிக்கப்பட்டேன் இல்ல. ஒவ்வொரு நாளும் இந்த ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ளாய் நம்ம வரணும். ஒவ்வொரு நாளும் நம்ம பாவத்துக்குள்ளாய் தான் ஜீவிக்கிறோம். ஆனா ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய கிருபையினால இந்த பாவத்தை நம்ம அறிக்கை செய்து விட்டு விடணும்னா முதலாவது நாம் பாவி என்பதை உணரணும். எனக்காக என் தேவனாகிய கர்த்தர் சிலுவையிலே அறையப்பட்டார், எனக்காக ரத்தம் சிந்தினார், எனக்காக காயப்பட்டார், அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார். என்னுடைய மீறுதல்களுக்காக, என்னுடைய அக்கிரமங்களுக்காக. அந்த தேவனுக்கு நாம் நம்முடைய இருதயத்துல இடம் கொடுக்கலனா நம்மளுடைய நிலைமை பரிதபிக்கிற ஒரு நிலைமையாயிடும். ஆண்டவருடைய சமூகத்துல ஒப்பு கொடுக்கலாமா? நம்மளுடைய இந்த இன்னும் 4 நாள்ல நம்ம கிறிஸ்துமஸை அனுசரிக்க போறோம். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, சமாதான பிரபு,
வல்லமையுள்ள தேவன். இந்த தேவனை நம்முடைய இருதயத்துல நம்ம ஏற்றுக்கொண்டோம்னா நம்முடைய வாழ்க்கை மாறும். பாவத்திலிருந்து ஒரு விடுதலை நமக்குள்ள உண்டாகும். பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை நம்மளால வாழ முடியும். நம்முடைய உறவு முறைகளுக்குள்ள சந்தோஷம் உண்டாகும். நம்முடைய ரிலேஷன்ஷிப்பை ரீபில்ட் பண்ண முடியும். நம்முடைய ஊழியத்தை கர்த்தர் இன்னும் மகிமையாய் பயன்படுத்த முடியும். இவ்வளவு நாள் நம்ம தெரிந்தும் தெரியாமலும் நம்ம செய்த பாவங்கள், துணிகரமாய் நாம் செய்த பாவங்கள், பரலோகத்துக்கு பிரவேசிக்க முடியாதபடி தடையாயிருக்கிற பாவங்கள் இன்னும் நமக்குள்ள காணப்படுமே. ஆனால் நம்ம அதோடய நம்ம இன்னைக்கு வீட்டுக்கு போக கூடாது. ஆண்டவரே, என்னுடைய இருதயத்தில் இருக்கிற பாரங்கள், சஞ்சலங்கள், பிரச்சனைகளோடு கூட இந்த பாவங்களையும் ஆண்டவரே நான் உங்களுடைய பாதத்துல இறக்கி வைத்து விடுகிறேன். இனி இந்த பாரத்தை நான் சுமக்க தேவையில்லை. என்னுடைய பாவத்தை எல்லாம் நீர் ஆல்ரெடி சுமந்துட்டீங்க ஆண்டவரே. என் உள்ளத்துல வாங்கப்பா, என் குடும்பத்துல வாங்கப்பா. அநேக பிரச்சனைகள், அநேக போராட்டங்கள், அநேக வியாதிகள், அநேக தேவைகள், பலவீனங்கள், எதிர்பார்ப்புகள், கர்த்தாவே எல்லாவற்றையும் கர்த்தர் சந்திப்பீராக. நீர் வந்தா என் சூழ்நிலை மாறும் ஆண்டவரே. எங்களால கூடாதது உம்மால கூடும் அப்பா. உம்மால கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று நாங்கள் அறிந்திருக்கிறோமே அப்பா. நீர் எங்களுக்குள்ள வந்தீங்கன்னா நாங்கள் இந்த உலகத்துல சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ முடியும் அப்பா. நீங்கள் இந்த உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். நீங்கள் உலகத்திற்கு உப்பாய் இருக்கிறீர்கள். உப்பு சாரமற்று போயிடுச்சுன்னா அதனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. கலங்கரை விளக்காய் இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்து நமக்குள்ள இல்லனா, கிறிஸ்துவின் அன்பு நமக்குள்ள இல்லனா வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறையாதான் இருப்போம். ஓசை அடிக்கிற கைத்தாளம் போலதான் இருப்போம். உள்ள வெறுமையா இருக்கும். நம்முடைய உள்ளுக்குள்ள ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்துட்டார்னா நம்முடைய வாழ்க்கை மறுரூபமாகும். நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறும். ஒருவேளை நம்முடைய ஆசீர்வாதத்திற்கு தடையாயிருக்கிற பாவங்கள் நமக்குள்ள காணப்படுமானால், பரிசுத்த ஆவியானவர் அதை உங்களுக்குள்ள உணர்த்துவாரானால், இந்த வேளையிலே அப்படியே சரண்டர் பாட்டிடுங்க. ஆண்டவரே, நான் என்ன தாழ்த்துக்கிறேன், என்ன ஒப்பு கொடுக்கிறேன். வேதம் சொல்லுகிறது, நீ 2 கண்ணோட நரகத்துக்கு போறதை விட பாவம் செய்யற ஒரு கண்ணை பிடிந்து போட்டு நீ பரலோகத்துக்கு போறத வாஞ்சி. நம்ம ஒரு விடாப்பிடியான ஒரு உலக பிரகாரமான ஒரு காரியத்தை பிடித்து கொண்டு நம்ம பரலோகத்துக்கு போவதற்கு அதையே தடையா இருக்குமானால் அதை விட்டுடுங்க. ஆண்டவர் சமூகத்துல உங்களை தாழ்த்த ஒப்பு கொடுங்க. இந்த நாளிலே ஆண்டவர் நம்மை உயிர்ப்பிக்க வல்லவராயிருக்கிறார். பரிசுத்த பிதாவே, அப்பா, நாங்க கேட்ட சத்தியத்தின்படி ஆண்டவரே எங்களுடைய சிந்தனைகளை, ஆண்டவரே எங்களுடைய சரீரத்தின் கிரியைகளை நேர்முகமாக்க பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ள வாங்க என்று நாங்க ஜெபிக்கிறோம். உங்களுடைய வல்லமை எங்களுக்குள்ள கிரியை செய்யட்டும். உங்களுடைய பலன் எங்களுக்குள்ள வரட்டும். எங்களுடைய பலவீனங்கள் எல்லாம் மாறட்டும். மாறாத பிரசனம் எங்கள் மத்தியிலே தொடர்ந்து கூட இருந்து வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.